நடிகரும் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனுமான மனோஜ் மாரடைப்பின் காரணமாக காலமானார். தாஜ்மஹால், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த மனோஜ் கடைசியாக விருமன் படத்தில் நடித்திருந்தார். சமீபத்தில் இதய நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனோஜ் மார்ச் மாதம் 25ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் உயிரிழந்தார். நடிகர் மனோஜின் உடல் முதலில் சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மனோஜின் மறைவை கேட்டு திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் திரண்டு சென்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பழ நெடுமாறன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சசிகலா, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, திண்டுக்கல் லியோனி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இயக்குநர்கள் மணிரத்னம், பி. வாசு, கே.எஸ். ரவிக்குமார், சந்தான பாரதி, ஆர்.கே. செல்வமணி, ராஜ் கபூர், ராம், சேரன், வெற்றிமாறன், பேரரசு, கார்த்திக் சுப்புராஜ், மாரி செல்வராஜ், கவிஞர் வைரமுத்து ஆகியோரும் இரங்கல் தெரிவித்தனர். இசைஞானி இளையராஜா வீடியோ மூலமாக தனது இரங்கலை தெரிவித்தார். பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நடிகர்கள் சிவக்குமார், விஜயகுமார், சரத்குமார், நாசர், இளவரசு, கார்த்தி, நிழல்கள் ரவி, பார்த்திபன், பாண்டியராஜன், பிரபு, கவுண்டமணி, செந்தில், எம்.எஸ். பாஸ்கர், மன்சூர் அலிகான், தம்பி ராமையா, விஜய் சேதுபதி, சூரி, சித்ரா லட்சுமணன், ரோபோ சங்கர், யோகி பாபு, நடிகை சோனா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மகன் மனோஜை பறிகொடுத்த பாரதி ராஜா அவரது உடல் அருகிலேயே இடிந்து போய் அமர்ந்திருந்தார். மகனே மகனே அப்பாவுடன் பேசியா என தேம்பியபடி கண்ணீர் சிந்திய காட்சிகள் காண்போர் உள்ளத்தை பிழிந்தெடுத்தது. மனோஜின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.